இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நவ் இனிமேல் திருப்பி யங்ஸ்டர்ஸ் சொல்ல முடியாது. ஸோ அடுத்த சீசன் ரியலிஸ்டிக்கலி சாம்பியன்ஸ் லீக் தவிர ஏதாச்சும் ஒரு ட்ரோஃபி ஜெயிக்கிறதுக்காக ஃபைனல் போறக்க வாய்ப்பு இருக்கு. வெரி குட் இந்த பேக் இஸ் டேவிட் டே. நம்மளுக்கே தெரியும் அவன் தான் வந்து the only person worthy of being in the team and also having the armband. நம்ம பேசியிருக்கோம். எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் டே இல்லைன்னா என்ன பொசிஷன்ல முடிச்சிருப்பாங்கன்னு என்ன நம்மளுக்கு சொல்ல முடியல. நிறைய ஸ்விட்சிங் அண்ட் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. நாசமா போச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ஆஸ் ஆல்வேஸ். இந்த ஆஃப் சீசன்லேயும் நிறைய கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் மறக்காம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிடுறேன், எல்லா வீடியோவும் சொல்கிறது. திஸ் இஸ் கௌதம், எங்கூட இருக்கிறது சுபாஷ். இந்த எபிசோடு வந்து ஆடியோ மட்டும் வேணுன்னா கூட ஸ்பாட்டிஃபைல இருக்குது. பட் மறக்காமல் லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் அமுத்திட்டு போயிருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் எங்களோட ஸ்டோரி பற்றி எங்களோட சேனல் பற்றி சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தான் எங்களோட சின்ன சின்னதாக ஒரு க்ரோத் வந்து கொஞ்சம் படிப்படியாக போக முடியும்னு சொல்லிட்டு இந்த ஒரு எபிசோட ரொம்ப நாளாக பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் ஏதோ ஒரு டாபிக் வந்து தள்ளி போயிடுச்சு. பட் ஃபைனலி வில் கெட் டு இட். போன சீசனோடைய சீசன் இன் ரிவ்யூ ஒரு சீரீஸான எபிசோட்ஸ் இது. இந்த எபிசோடு யாரெல்லாம் பார்க்க போகிறோம்? இந்த வாட்டி வந்து த டூ ரெட்ஸ் ஆஃப் த பிரீமியர் லீக். ஒன்று வந்துட்டு த ஆர்சனல் அண்ட் அதர் ஒன் இஸ் மான்செஸ்டர் யுனைடெட். ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அவங்கவுங்க அப்ஜெக்டிவ்ஸ் இருந்து ஸ்டார்ட் ஆஃப் த சீசனில். பட் போத் ஹவ் பின் இன் டிசப்பாயிண்டிங் ரிசல்ட்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு அந்த டீம் பற்றி இன்னும் நம்ம டீட்டெயில்டாக இன்சைட்ஸ் பார்ப்போம். ஸோ வில் கெட் ரைட் இன்டு தி எபிசோட். எக்ஸாக்ட்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீம் பற்றி ஆரம்பிச்சிடறோம். சுபாஷ், வாட் வென்ட் ராங் வித் மான்செஸ்டர் யுனைடெட்? Manchester United, exactly. There was definitely நீ சொன்னது கரெக்டு. பிகாஸ் சம்திங் வென்ட் ராங் வித் Manchester United because அவங்க பண்ண சைனிங்ஸ் வந்து ஒரு brilliant, actually one of the best signings in the previous transfer window. ஏன்னா they got likes of Sancho, Rafael Varane and Cristiano Ronaldo. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வாங்குறப்ப everybody thought okay they have very good shot at the title itself. சும்மா வந்து டாப் 4 முடிக்கிறதுலாம் இல்லை, டேரெக்டாக எடுத்த உடனே டைட்டில் தான் முடிப்பேன்னு எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற கிளப் வந்துட்டு தே டிட் நாட் பர்ஃபார்ம் எனிவேர் க்ளோஸ் டு தோஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அண்ட் எவ்ரி திங் தட் கேன் கோ ராங் வென்ட் ராங் ஃபார் மான்செஸ்டர் யுனைடெட். ஆனால் இதில் வந்துட்டு செவ்ரல் பாயிண்ட்ஸ் நான் சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபியூ பாயிண்ட்ஸ் எதுக்கு நான் என்னன்னு சொல்வேன்னா, ஐ திங்க் த ப்ராப்ளம் வாஸ் இன் தியர் அட்டாக். பிகாஸ் அவங்க வந்து இவ்வளோ நாளாக ரிலை பண்ணியிருந்த ஒரு ஸ்ட்ரைக்கர் ராஷ்வர்ட் வந்துட்டு வெரி அண்டர் பர்ஃபார்மிங் அண்ட் வேட் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் சீசன்ஸ். கோலே அடிக்கலை, பல மாதங்களாக கோல் அடிக்கலை. ஸோ தட் வாஸ் அ ப்ராப்ளம். அண்ட் ஆல்சோ ரொனால்டோ வாஸ் ஜஸ்ட் வாட் சே அ பேண்டேஜ் டு தி டீம் எனக்கு கேட்டேன்னா. பிகாஸ் எப்போல்லாம் அவங்களுக்கு கோல்ஸ் தேவையோ அவன் அடித்தான். பட் அகெயின் வென் தேர் வாஸ் என்ன சொல்கிறது, தேர் வாஸ் நோ நீட் ஃபார் ரொனால்டோ அந்த டீம். வாஸ் ஜஸ்ட் அ லயபிலிட்டி. ஸோ அந்த டீம் லைக் தோற்று போகிறப்ப ரொனால்டோ வாஸ் டெஃபினெட்லி லயபிலிட்டி. ஏன்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியல. ஃபார்வர்ட் இல்லாமல் டிஃபென்ஸ் நத்திங் வாஸ் ஹேப்பனிங். ஸோ எனக்கு தெரிஞ்சு தி அட்டாக் வாஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் மான்செஸ்டர் யுனைடெட் திஸ் சீசன். ஆல்சோ டிஃபென்ஸுமே வந்துட்டு ஒன்றும் பயங்கரமான சொல்கிறதுக்கு இல்லை. பட் அகெயின் ஐ வுட் ஃபீல் பர்சனலி தட் அட்டாக்கிங் வாஸ் த பிகர் ப்ராப்ளம். எக்ஸாக்ட்லி. சுபாஷ் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே டைசெக்ட் பண்ணி பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் அப் இஸ் ரொனால்டோ த ப்ராப்ளம். ரொனால்டோ இஸ் அ ப்ராப்ளம் இன் சம் டர்ம்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆக்சுவல் ஸ்டாட்ஸ் பண்ணி எடுத்து பார்த்தோம்னா லாஸ்ட் சீசன் ரொனால்டோ வச்சு ஆடினப்போ வந்துட்டு தே ஸ்கோர்ட் ஆக்சுவலி மோர் கோல்ஸ் அண்ட் ஹேட் அ பெட்டர் வின் ரேட் தென் வென் தே பிளேட் வித்அவுட் ரொனால்டோ. பட் எனக்கு எங்கே ரொனால்டோ ப்ராப்ளம் நீ கேட்டனா, ரொனால்டோ வந்துட்டு அட்டாக்ல வந்துட்டு இஸ் மோர் ஆஃப் அ பிளேயர் வேறு வந்து அவன் இண்டிவிஜுவலி இல் பர்ஃபார்ம் பிரில்லியன்ட்லி. பட் மான்செஸ்டர் யுனைடெட் ஃப்ரீ ஃப்ளோயிங் ஒரு பில்டப் பிளே வச்சு ஒரு அட்டாக் பண்ணுறானுங்கன்னா ரொனால்டோ வில் டெஃபினெட்லி பி அன் அப்சிக்கல் டு தட் கைண்ட் ஆஃப் அ பிளே. அண்ட் அகெயின் ஒரு தோற்று போகிறப்ப ரொனால்டோ இஸ் டெஃபினெட்லி அ லயபிலிட்டி. பிகாஸ் அவன் வந்து இல் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஈஸிலி. நம்மளே இந்த வாட்டி பார்த்தோம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நடந்துச்சுன்னு. ஸோ ஹி கெட்ஸ் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஈஸிலி and he'll be like a negative factor to the team. அது மட்டும் இல்லாமல் ஐ வுட் டெஃபினெட்லி சே his age is the problem at this point. பிகாஸ் ஒரு 37-year-old நீ ஸ்ட்ரைக்கராக ஆட வைக்கிறேன்னா அதுக்கப்புறம் உன்னோட யங்ஸ்டர்ஸ் எப்படி டெவலப் பண்ண முடியும்? ஸ்டார்டிங் பேக் டு பேக்னா இல்லைங்க. ஐ வுட் ஃபீல் லைக் ஈஸ் அட் திஸ் ஸ்டேஜ் வேர் he needs more game time to start. அப்படி இருக்கிறப்போ ஒரு யங்ஸ்டர்கிட்ட கொடுக்காம you're giving a 37-year-old ரொனால்டோ ஸ்டார்டிங் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அதனால தான் ஐ திங்க் ரொனால்டோ would be a problem. What would you say? இல்லை, ஐ திங்க் there's two ways to look at it. ரொனால்டோ இல்லைன்னா யுனைடெட் இன்னும் மோசமாக இருப்பாங்க, நோ டவுட். இந்த சீசன் வந்து ரொனால்டோ இல்லை அப்படின்னா யுனைடெட் 10th 11th 12th முடிச்சிருக்கலாம், ஆப்வியஸ்லி ஃபார் ஆல் த ரீசன்ஸ் தட் வி நோ. ஆனால் ரொனால்டோ இருக்கிறது பிரச்சனைன்னு ஏன் நான் சொல்கிறேன்னா, சுபாஷ் கரெக்டான பாயிண்ட் சொன்னா. லெட்ஸ் சே யுனைடெட் டோன்ட் ஸ்கோர்,
ஒரு கேம் வந்து அவங்களோட மிட்ஃபீல்டு ஒழுங்காக வேலை செய்யல, அவங்களோட மிட்ஃபீல்டுக்கும் டிஃபென்ஸுக்கும் பெரிய ஒரு லூப் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா பால் ரொனால்டோவுக்கு போகாத போது ரொனால்டோ டசன்ட் டிஃபெண்ட். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அது வந்து தப்பு சொல்ல விரும்பல, பட் அந்த ரொனால்டோ டிஃபெண்ட் பண்ண தேவையில்லாத மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டா ஓகே ரொனால்டோ டிஃபெண்ட் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் யுனைடெட் அப்படி இல்லை. தே ஆல்சோ நீட் ரொனால்டோ டு கம் பேக் அண்ட் டிஃபெண்ட் ஃபார் தம். அது ஒரு 37-year-old ஸ்ட்ரைக்கரில் எதிர்பார்க்கறது யுனைடெடோட தப்பு. ஏன்னா ஸ்கோரிங் ஸோ மச், திருப்பி டிஃபெண்டும் வந்து பண்ணுனா எப்படி ஒரு மனுஷன் பண்ண முடியும்? ஸோ அதனால தான் யுனைடெடோட பெரிய பிரச்சனை ரொனால்டோ. ஏன்னா கோயிங் ஃபார்வர்ட் நீ சொன்ன மாதிரி அதுதான், யங்ஸ்டர்ஸ் வச்சு ஒரு டீமை பில்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் பையிங் ரொனால்டோ? இட் டசன்ட் ரியலி மேக் சென்ஸ். நீ வந்து ரொனால்டோ வாங்கி அவனை சுற்றி ஆட வைக்கிறீங்கன்னா உனக்கு ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். உன்னோட மிட்ஃபீல்டும் உன்னோட டிஃபென்ஸும் ரொம்ப ஒரு கொஹேஷனில் இருந்து ரொனால்டோக்கு பால் கொடுத்தா he will do what is necessary. ஸோ ரொனால்டோ இஸ் அ சொல்யூஷன், பட் இட் இஸ் ஆல்சோ அ ப்ராப்ளம். இந்த சீசன்லேயும் கான்ட்ராக்ட் இருக்குது, இந்த சீசனோட தான் முடியுது. ஸோ எரிக் டென் ஹேக் ரொனால்டோ எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இட் குட் ப்ரூவ் டு பி குட், இட் குட் ப்ரூவ் அகெயின் டு பி அன் இஷ்யூ. ஸோ போத் சைட்ஸ் ரொனால்டோக்கு ப்ராப்ளமாகவும் இருக்குது, பெனிஃபிஷியலாகவும் இருந்திருக்காரு. பட் நெக்ஸ்ட் இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா சுபாஷ் சொன்ன மாதிரி இந்த நியூ சைனிங்ஸ் ஹவ் மேட் நோ இம்பாக்ட். சான்சோ எவ்வளோ 60 மில்லியன் 65-70 மில்லியன் க்ளோஸ் டு 80. வரான் 20-25 மில்லியன் வாங்கினாங்க, நியர்லி 110 மில்லியன். ரெண்டு பேருமே எதுவுமே பர்ஃபார்ம் பண்ணல. நீ சொன்னது பாயிண்ட் ஆக்சுவலி வெரி வேலிட் பிகாஸ் வரான் வந்துட்டு when Manchester United needed them the most and Ole when he needed them the most he was injured. ஸோ வந்துட்டு அவனை நம்பி வந்து ஆக்சுவலாக விளையாடிட்டு இருந்த டீம் பிகாஸ் அவன் இருக்கிறப்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. they were defensively better, அட்லீஸ்ட் பெட்டர் தென் how they were without him. ஸோ அந்த முக்கியமான டைமில் வந்துட்டு அவன் இன்ஜூர் ஆகிட்டு போயிட்டான். அண்ட் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவனோட இம்பாக்ட் இந்த என்டையர் சீசனில் நம்மளால் பார்க்க முடியல பிகாஸ் வரான் இஸ் அ பிக் நேம். அது மட்டும் இல்லாமல் சான்சோ வரப்போ வந்துட்டு எவ்ரிபடி ஹேட் வெரி ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பட் லைக் அன்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் அண்ட் ஈவன் லிட்டில் பிட் ஆஃப் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் வந்துட்டு அவன் கோல்ஸும் அடிக்கல, பெரிய அசிஸ்டும் கொடுக்கல, ஒரு இம்பாக்ட்டுமே இல்லை. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து he showed signs of improvement, he was much better than the player he was. So maybe I'm thinking that வந்து he needed time to settle in. ஸோ மேபி நெக்ஸ்ட் சீசன் அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். பட் இந்த சீசன் நீ சொன்ன மாதிரி அந்த பிக் நேம் சைனிங்ஸ் டெஃபினெட்லி did not work out for Manchester United. Yeah, it is also moving on. இன்னொரு பெரிய ரீசன் வந்து அவனோட டிஃபென்ஸ் ஆப்சல்யூட்லி ஷாம்பலிக்கா இருந்துச்சு. ஒருத்தவர் கூட ஒரு ப்ராப்பர் லீடரா டீம்லேயே லீடர் இல்லை. அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கேப்டன்சி கொடுத்தேன். முட்டாள்தனமான ஆள்னு சொல்ல மாட்டேன், முட்டாள்தனமான ஒரு ஃபுட்பாலர்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அகேன் நாங்கள் வந்து பிளேயர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறது மட்டும் தான் செய்கிறோம், பட் எந்த வித பர்சனல் அட்டாக்கோ எதுவுமே கிடையாது. நிறைய பிரெயின் டெட் மூமெண்ட்ஸ் மெக்குவயருக்கு, அது ஏன்னு தெரியல. பட் மேக் நோ மிஸ்டேக், நிறையா நல்லதும் பண்ணியிருக்காரு. பட் ஒரு டிஃபென்ஸில் ஒரு லீடரே இல்லை. பாயிண்ட் இஸ் வேலிட் ஐட் சே பிகாஸ் நம்ம வந்து மெக்வயர் நிறைய பிக் பண்ணுறோம். பட் த ஆக்சுவல் பாயிண்ட் இஸ் வென் அ பிளேயர் இஸ் வெரி லோ ஆன் கான்ஃபிடன்ஸ், அவன் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னு அவனுக்கே தெரியும். when a player is like that அவனை வந்து ட்ராப் பண்ணாமல் they played him back to back and also the expectation of him being a captain. ஸோ அவனுக்கு ஆப்வியஸாக இந்த அளவுக்கு கிரிட்டிசிசம் வரதான் செய்யும், அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். பட் உனக்கு இப்போ ஒரு ஃபார்ம் டிப்பாக இருக்கும் போது மேபி யூ ஷுட் டேக் a step back and just ஃபியூ வீக்ஸ் வந்து ரிகவர் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு அதனால தான் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஓலே வந்துட்டு பேக் டு பேக் அவனை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தான். எவ்ரி மேட்ச் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தான். அவன் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக நம்ம நோட் பண்ணலாம் லிண்டலாஃப் ஹஸ் பின் வெரி பத்தட்டிக். அவனுமே ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான், அவனும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் லெஃப்ட் பேக்ஸ் அலெக்ஸ் டெலர்ஸ் வந்துட்டு அகெயின் நாட் அ வெரி பிரில்லியன்ட் சீசன். அண்ட் ரைட் பேக் வந்து வான் பிசாக்கா அவன் என்ன ஆனானே தெரியல, சுத்தமாக ஐடியாவில். ஸோ ஓவரால் வெரி புவர் டிஃபென்ஸ். அதில் வந்துட்டு ஹாரி மெக்வயர் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணதுனால எல்லாம் அவன் மேலே போயிடுச்சு. பட் டோட்டல் டிஃபென்ஸே வந்து வெரி பேட். ஒன்லி பர்சன் வாஸ் வெரி குட் இன் த பேக் இஸ் டேவிட் ஹே. நம்மளுக்கே தெரியும் அவன் தான் வந்துட்டு த ஒன்லி பர்சன் வர்த்தி ஆஃப் பீயிங் இன் த டீம் அண்ட் ஆல்சோ ஹேவிங் த ஆம்பேன். நம்ம பேசியிருக்கோம். எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் டெஹே இல்லைன்னா என்ன பொசிஷனில் முடிச்சிருப்பாங்கன்னே என்ன நம்மளுக்கு சொல்ல முடியல. நிறைய ஸ்விட்சிங் அண்ட் சேஞ்சிங் நடந்துச்சு. பிசாக்காக்கு பதிலாக டியாலோ வந்தான், லெஃப்ட் பேக் லூக் ஷாக்கு பதிலாக டெலஸ் வந்தான். தே ஸ்விட்ச் பிட்வீன் they dropped Maguire end of the season la Maguire drop பண்ணி they played Varane and they played Lindelof. இந்த மாதிரி நிறைய ஸ்விட்சிங் அண்ட் சேஞ்சிங் நடந்துச்சு. எந்த ஒரு ப்ராப்பர் ஒரு காம்பினேஷனாக அவனால் கிடைக்கல. பட் மூவிங் ஆன், த கொஸ்டின் இஸ் Maguire the real scapegoat? ஆக்சுவலி எஸ், மெக்வயர் இஸ் த ஸ்கேப்கோட். இந்த சீசன் வந்துட்டு எல்லாருமே மெக்வயர் தப்பு பண்ணான்னு பேசுறீங்க. ஓகே, மேபி ஐட் சே இஸ் லைக் 20% to blame for this downfall. But the actual person who's gone unnoticed and இந்த பிளேயர் மேலே இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நம்பி ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அவர் ஒன்றுமே பண்ணல இந்த சீசன்.
we're talking about Mr. Bruno Fernandes. ஏன்னா அவன் தான் ஆக்சுவல் ப்ராப்ளம் இந்த மான்செஸ்டர் யுனைடெட் ஸ்குவாட் திஸ் சீசன். இந்த புது கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்க அவனுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு he did nothing great. He's been a shadow of the player he was actually. நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா வேணா அவன் கோல்ஸும் அடிக்கலை, அசிஸ்டும் பெருசாக தரலை. அண்ட் நோட்டீஸ் பண்ணி பார்த்தோன்னா ஐ டோன்ட் நோ, he was mostly இந்த டிஃபென்சிவ் ஏரியா. நம்ம ஆப்பனன்ஸ் கோல் அடிக்கிறப்ப டிஃபென்சிவ் ஏரியாவில் அவன் டிஃபெண்ட் பண்ணலை. he's been doing mistakes after mistakes, no passes. அவன் வந்து அப்படியே மிஸ்ஸிங்காக போயிடுவான் வந்து when the team needed him the most. So the actual biggest problem of Manchester United in the last season was Bruno Fernandes. எக்ஸாக்ட்லி. அதுக்கு முந்தின சீசன் வந்து ரொம்ப பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணினால ஒரு புது கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. புது கான்ட்ராக்ட் கொடுத்ததுலேருந்து ஆள் எங்கேயோ ஓடி போயிட்டான், மறைஞ்சே போயிட்டான். I think he's low on confidence seeing Ronaldo in the team. நம்ம ஃப்ரீ கிக் நம்ம எடுக்கலாமா, பெனல்ட்டி நம்ம எடுக்கலாமா, வேற யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. இது எல்லாமே இட்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு ரொனால்டோ பீங் அ லைபிலிட்டி. ஆனால் விச் இஸ் நோ ஃபால்ட் ஆஃப் ஹிஸ் ஓன். பட் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டம் பிளேயர் டீமில் இருக்கும்போது மற்றவங்க எல்லாத்துக்குமே ஐயோ இவ்வளோ பெரிய ஸ்டார் நம்மளோட விளையாடுறாரு, நம்ம எப்படி விளையாடணும்னு ஆச்சா போச்சோன்னு ஒரு ப்ரெஷர்லேயே போகுதுன்னு நினைக்கிறேன். பட் அகெயின் சேஞ்சிங் மேனேஜர்ஸ் டின் ஹெல்ப். 12 கேம்ஸுக்கு அப்புறம் Ole was sacked after the 4-1 thrashing at Watford. Ole sack ஆகும்போது 7th. Ralph Rangnick சீசன் முடிச்சது 6th. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே இல்லைல்ல ஆக்சுவலாக. இது என்ன சொல்கிறேன்னு தெரில. பட் ஜஸ்ட் ஒன் பிளேஸ் அபவ் முடிக்கிறதுக்கு ஒரு சாக்கிங் அண்ட் ஆல்சோ நோ பிக். ரால்ஃப் ராங்கிங்கே வந்து ஆல்மோஸ்ட் லைக் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் பண்ணிட்டு இருந்தான். பிகாஸ் எனிவே அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்கிற ஸ்குவாடில் வந்துட்டு அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் அவர் மேனேஜராக ஒருத்தங்க தேவைன்றதுனால அவன் இருந்தான். கேட்டான். ஆல்சோ நீ சொன்ன பாயிண்ட்ஸ் கரெக்ட். பிகாஸ் என்ன சொல்கிறது, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்துட்டு ஃப்ரீ கிக் அண்ட் பெனால்ட்டிஸ்க்கு அந்த ப்ராப்ளம் கரெக்ட் தான். அண்ட் இருந்தாலும் அவன் பெனால்ட்டிஸ் எடுக்கிறப்ப எத்தனை முக்கியமான டைமில் மிஸ் பண்ணியிருக்கான் அவன். ஈவன் when ரொனால்டோ கேம் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஐ மிஸ்ட் இட் ஈவன் அகேன்ஸ்ட் ஆர்சனல். பிகாஸ் அந்த கேம் அவன் கோல் அடிச்சிருந்தானா நல்லா ஈக்குவலாக போயிருக்கும். மிஸ் பண்ணி கேமே பாட்டில் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் he definitely has to step up the next season. எக்ஸாக்ட்லி. அதனால அகெயின் ரால்ஃப் ராங்னிக் வந்து அப்பாயின்ட் பண்ணும்போது நீ இன்டர் மேனேஜரா, நீ சீசன் வரைக்கும் தாக்கு பிடிச்சினா அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது பிளேயர்ஸே ஒரு இம்ப்ரெஸ் பண்ணணுமே இந்த மேனேஜரையே விளையாட மாட்டாங்க. அப்புறம் எப்படி வந்து அந்த பிளேயர்ஸ் வந்து ஒரு நீ எப்படி இருந்தாலும் 6 மாதத்தில் போயிடுவான், நம்ம எதுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டு இவனை வந்து இம்ப்ரெஸ்லாம் பண்ணணுங்கிற ஒரு மென்டாலிட்டி பிளேயர்ஸுக்கு போயிடுச்சுனாலே அதோட முடிஞ்சுது. I think that is what happened with United. They are still trying to find what to do with Erik ten Hag now. Hopefully United will do better. We again நாங்க ஏற்கனவே 2-3 தடவை நாங்களே சொல்லியிருக்கோம், we want to see United doing better. அதில் வந்து எங்களுக்கு வந்து இன்னொரு காம்படிஷன் இருந்துச்சுன்னா பிரீமியர் லீக் ஆல்ரெடி எக்ஸைட்டிங் ஆஸ் இட் இஸ் இன்னும் நல்லா இருக்கும். பட் லெட்ஸ் see யுனைடெட் என்ன இதெல்லாம் தான் பிரச்சனை. இந்த ஒரு சீசன் ரிவ்யூ பார்த்தோம்னா obviously United finish 6th. They will get Europa League. But that is all. That is not where Manchester United really needs to be. Very, very poor and disappointing season from Manchester United. But this is season review for Manchester United. நாங்கள் வந்து இன்னொரு டீமையும் சொல்லியிருந்தோம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு சீசன் ஒரு எபிசோடாக பண்ணல. ஒரு டீமுக்கு எனக்கு தெரிஞ்சது ரொம்ப நேரம் வந்துருச்சு. ஆக்சுவலாக 13 minutes தான் வந்திருக்கு. அப்படியா? ஷோர். அப்போ ஓகே. அப்போ அது இன்னொரு half an hour ஆகிடும். 25 minutes வரும் கரெக்டா? 25 சரி ஓகே. அதான் நான் பார்த்தே தான் பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே. ஸோ மூவிங் ஆன், இந்த எபிசோட்ல வந்து இன்னொரு டீமும் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். சுபாஷ். ஆமாம், அது என்னோட டீம் தான், ஆர்சனல். அகெயின் ஆக்சுவலி ஆர்சனல் வந்துட்டு ஐ வுட் சே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை, அட் த சேம் டைம் டிசப்பாயின்மெண்ட்டும் கிடையாது வித் திஸ் ஆர்சனல்ஸ் சீசன். பிகாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வி டிட் நாட் ஏம் ஃபார் சாம்பியன்ஸ் லீக். ஓகே, அது உண்மையாக சொல்ல போனோம்னா ஸ்டார்ட் பண்ணுறப்ப சாம்பியன்ஸ் லீக் நாங்கள் ஏம் பண்ணல. எனிவேர் இந்த டாப் 6 இஸ் அ குட் ரிசல்ட்னு தான் ஆரம்பித்தோம். பட் என்ன ஆச்சுன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரொம்ப மோசமாக ஆரம்பித்தாங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு 3 games தோற்று போனாங்க, ஒரு கோல் அடிக்கலை. என்னடா நடக்குதுங்க, ஆர்சனல் ஃபேன்ஸில் வெறுத்து போயிட்டாங்க ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்லேயே. பட் அதுக்கப்புறம் ஒரு பல நல்ல கேம்ஸ் ஆடி ஸ்பர்ஸை 3-1 டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆச்சு. சரி ஓகேன்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நிறைய விக்ட்ரிஸ். லைக் அந்த மேன் சிட்டி ஒரு டிஃபீட் தான், அதுவுமே வந்து நாங்கள் நல்லா ஆனோன்றது எல்லாருக்குமே தெரியாது. ஃபுட்பால் ஃபேன்ஸ் எவ்ரிபடி வுட் அக்ரி ஆர்சனல் பிளேட் ரியலி வெல். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு கேமை தோற்று போனோம். அதுக்கப்புறமா அந்த உல்ஸோட கம்பேக் வின் அண்ட் எவ்ரிதிங் இட் ஜஸ்ட் வென்ட் வெல். நல்லபடியாக போயிட்டு இருந்தது அந்த ஸ்குவாட், அந்த டீம். அப்போ தான் எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் ஆச்சு, இந்த மாதிரி மேபி ஓகே டாப் 4 முடிப்போன்றது. அது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக பில்ட் பண்ணுறதுக்கானால தான் அந்த எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிது. ஆக மொத்தம் ஆர்சனல் வேலையை காமிச்சிட்டானுங்க, முடிக்கலை. நான் வந்து டாப் 5 தான் முடித்தோம். ஸோ தட்ஸ் வை ஐட் சே இட்ஸ் நாட் அ டிசப்பாயின்மெண்ட் பட் ஆல்சோ நாட் அ வெரி கிரேட் சீசன். எக்ஸாக்ட்லி. பட் லுக்கிங் பேக் இந்த ஆபமியாங் ட்ரான்ஸ்ஃபர்
ஒரு பெரிய செட்பேக்காக இருந்துச்சா? டெஃபினெட்லி. ஏன்னா அபாமேயாங் ஒரு செட்பேக் இன் டேர்ம்ஸ் என்னென்னா எங்களோட மொரால் அஃபெக்ட் பண்ணிடுச்சு. பட் ஆஸ் அ பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் அபாமேயாங் நம்மளுக்கே தெரியும் அந்த லாஸ்ட் 2 சீசன்ஸில் ஒன்றும் பெருசாக பண்ணலாம். அவனே வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தான். பட் அகெயின் ஒரு பிளேயரே வந்துட்டு நான் வாண்டடாக நானே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனே பார்சலோனா கிளம்பி ட்ரான்ஸ்ஃபர்லாம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் போய் இந்த டீமை ஜாயின் பண்ணிடுறேன், என்னை விட்டுருங்களான்னு கிளம்பிடுறேன். அந்த அளவுக்கு போயிருக்கானா ஆப்வியஸ்லி இட் would have affected the team because டீம்ஸ் கேப்டன் இஸ் லீவிங் த கிளப். ஸோ அது ஒரு பெரிய இம்பேக்ட் தான் ஆப்வியஸ்லி. பட் ஆஸ் அ பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் அபாமேயாங் டிட் நாட் இம்பாக்ட் தி ஸ்குவாட். பட் அகெயின் எல்லாருக்குமே வந்துட்டு எப்படிடா நம்ம கேப்டனே வந்து கிளம்பிட்டான்ற ஒரு எஃபெக்ட் தான் இருந்திருக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஒரு டிசம்பர் ஜான்வரியில் பார்த்தோம்னா அப்போ தான் ஆர்சனலோட ஃபார்ம் கரெக்டாக டிப் ஆச்சு. இதெல்லாம் நல்லா சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்கும். பட் என்ன பாயிண்ட் மறந்து போச்சு. சரி அது விட அதுக்கப்புறம் இந்த ஜான்வரி ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பேசிட்டு ஜான்வரி ட்ரான்ஸ்ஃபர் அதே டைமில் தான் இந்த ஆர்சனலோட ஃபார்ம் டிப் ஆச்சு. பட் ஜான்வரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ வந்துச்சு. பட் எதுவுமே ஆர்சனலால் பண்ண முடியல. அது கரெக்ட் ஆக்சுவலாக பிகாஸ் அதில் நிறைய டிபார்ச்சர்ஸ் இருந்தது. ஓகே பிகாஸ் Aubameyang left the club and then இவன் கேலம் சேம்பர்ஸ் left the club. இந்த மாதிரி நிறைய அவுட்கோயிங்ஸ் மைட்லாண்ட் நைல்ஸும் கிளம்பலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அவுட்கோயிங்ஸ் கொடுத்துட்டோம். சரி இவ்வளோ கொடுக்குறோமே நம்ம வந்து ஜனவரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் நிறைய வேறு யாராச்சும் ஒரு ஸ்ட்ரைக்கர் ஒரு மிட்ஃபீல்டர் யாரையாச்சும் வாங்கினா தான் தாக்கு பிடிச்சி எப்படியாச்சும் டாப் 4 கம்ப்ளீட் பண்ணலாம். ஆக்சுவலாக பண்ணியிருக்கலாம் நம்ம அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஒரு சைனிங்கும் நடக்கலை. அதோட இம்பேக்ட் வந்துட்டு எண்ட் ஆஃப் த சீசனில் நம்மளுக்கு தெரிய வந்தது. ஏன்னா பிளேயர்ஸ் இன்ஜர் ஆன அப்புறம் கீ பிளேயர்ஸ் லைக் டியர்னி அண்ட் பார்ட்டே அட் த மெயின் பாயிண்ட் ஆஃப் த சீசனில் அவங்க இன்ஜர் ஆன அப்புறம் எங்களோட சீசனே க்ளோஸ் ஆகிடுச்சு. பிகாஸ் ஆஃப்டர் தட் எங்களால் சுத்தமாக பர்ஃபார்மே பண்ண முடியல வித் ஆர் சப்ஸ்டிடியூட்ஸ். எல்னி டிட் வெல், ஓகே அவன் கொடுத்த சான்ஸில் பண்ணா. பட் நூனோ டவாரஸ் வாஸ் வெரி பத்தட்டிக் அண்ட் ஆல்சோ we could not cope up with our striker needs. Lacazette did not score at all. அவன் அடிக்கவே இல்லை கோல்ஸு. எடிஎன்கேடி ஏதோ வந்து கொஞ்சம் சேவ் பண்ணா. பட் அகெயின் தேர் வாஸ் டெப்ளீஷன் இன் அந்த ஃபார்வர்ட் கோல்ஸ் அண்ட் அது வந்துட்டு எங்களோட முக்கியமான பாயிண்டில் எஃபெக்ட் ஆச்சு. ஸோ ஐ கேன் டாக் அபவுட் the dip where it happened and everything was exactly ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஆர்சனல் டாப் ஃபார்ம் சர்டன் அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க ஒரு எபிசோட்லயே பண்ணிருந்தோம். ஆர்சனல் டாப் ஃபார்ம் கன்ஃபார்ம் அப்பா அப்படின்னு. அப்புறம் என்ன ஆச்சு ஒரு 3-4 மேட்ச்ல? கரெக்ட், நீ சொல்ற அந்த 3-4 மேட்ச்ல எங்க சீசனே க்ளோஸ் ஆச்சு. பிகாஸ் அந்த 3 கேம்ஸ் வந்துட்டு was against Crystal Palace. First Crystal Palace வந்து they were struggling, they were not the top of their form, பட் எங்களை 3-0 பிரித்து மதிச்சிட்டாங்க. ஸோ அதுலேயே வந்துட்டு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அண்ட் ஒரு ஷாக் டு த ஆர்சனல் பிளேயர்ஸ் இட் செல்ஃப். என்னதான் நடந்தது, இப்போ எப்படி நடந்ததுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தாங்க. அண்ட் த வெரி நெக்ஸ்ட் கேம் அகெயின் வி லாஸ்ட் டு பிரைட்டன் வர அவுட் ஆஃப் ஃபார்ம் ஸ்குவாட். அவங்களுக்கு அகேன்ஸ்ட் ஐ திங்க் 1 கோல் தான் அடித்தோம். பட் எனிவே தி அவுட் பர்ஃபார்ம்டஸ் அண்ட் அனதர் லாஸ்ட். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கேம் போனால் சவுத் ஆஃப்டர் அவனுங்களாம் மாதமாக ஜெயிக்காமல் சுற்றிட்டு இருந்த கிளப் அவனுங்க வந்துட்டு எங்களை டிஃபீட் பண்ணி போனால் எல்லாம் முடிஞ்சதுன்னு ஒரு 3 கேமில் தோற்று போனால் அதுக்கப்புறம் என்ன தான் ஜெயிச்சாலும் யூஸே இல்லை. பிகாஸ் டாட்டன்ஹாம் காட் அப் டு அஸ். அது வரைக்கும் ஒரு நல்ல கேப் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கேப் எல்லாம் சிதறி அடிச்சுட்டு அந்த 3 கேம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தேர் வாஸ் நோ கேச்சிங் அப். பிகாஸ் அதுக்கப்புறம் ஜெயிச்ச கேம் வந்துட்டு கேவ் அஸ் க்ளோஸ் கால். பட் டாட்டன்ஹாம் எங்களை தோக்கடிச்சிட்டு அப்படியே மண்டையிலே ஒரு ஆணி அடிச்சிட்டானுங்க. இதுதான் கதை. எக்ஸாக்ட்லி. பட் இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த ஜான்வரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோஸ் எதுவுமே பண்ணாதனால இந்த ப்ரெஷர் இந்த யங்ஸ்டர்ஸ் மேலாம் ரொம்ப ஏற ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சீசனில் வந்து ஆர்சனல் யங்ஸ்டர்ஸ் நல்லா ஆடுறாங்க இப்படி சொல்லியே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஒரு என்ன செகண்டரி ப்ரெஷர் இருந்திருக்கும் டெஃபினட்டாக. ஸோ அந்தளவுக்கு இந்த சீசன் எண்ட் ஆகிறப்பறம் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருந்தால் தான் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியும். அந்த எண்ட் ஆஃப் த சீசன் அகேன்ஸ்ட் லோ பால் டீம்ஸ் வந்துட்டு எப்படி அவங்களால ஓவர் கம் பண்ணி கோல் அடிக்கணுன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு தான் தெரியும். அப்படி இருக்கிறப்ப ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் வச்சு நீங்களே கோல் அடிப்பா. மார்டினெல்லி, சாக்கா, என்கேடி அண்ட் ஸ்மித்ரோ வச்சு நீங்களே பார்த்துக்கோங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. they could not handle it. ஸோ அதனால தான் there was a goal drought and which showed us in the results and unfortunately we could not achieve what we wanted. ஓகே, ஃபைனல் கொஸ்டின் இந்த சீசனோடைய ரீகேப் பார்க்கும்போது இஸ் ஆர்டெட்டா த ரைட் மேன் டு கண்டினியூ? இது நீ கேட்பேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆர்டெட்டா வந்து ஸ்டார்ட் இந்த திடீர்னு வந்துட்டு தோற்று போகிறப்ப ஆர்டெட்டா கிளம்புவாங்க, ஜெயிக்கும் போது ஆர்டெட்டா பால் பார்த்த லேக்கத்தில் ஆர்டெட்டா பெப்போட அசிஸ்டன்ட் யாருன்னு நினச்சிட்டான் அப்படின்னு வருவாங்க. பட் அகெயின் இஸ் பின் ஹேவிங் போட்டு சே இப்போதைக்கு ஒரு ஃப்ரீ ரைட் தான். பிகாஸ் அவனுக்கு ஹை எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே நாங்கள் செட் பண்ணலை. when he took over நம்ம முன்னாடியே பேசணும் இந்த மாதிரி யூரோப்பா லீக்ல இருந்த சைடு தான் மறுபடியும் யூரோப்பா லீக்ல எடுத்துன்னு வந்து விட்டுருக்கான். வித் ஜஸ்ட் 1 trophy, actually 2 trophies, one is community shield தான், just 2 trophies till now.
பட் அகெயின் ஐட் சே இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் இவ்வளோ காசு கொடுத்துருக்கானுங்க, நல்ல பிளேயர்ஸ் வருது. ஸோ ஐ வுட் சே திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி இம்பார்ட்டன்ட் சீசன் ஃபார் ஹிம். அப்படி தான் நானும் சொல்கிறேன். பட் என்னன்னா அவனுக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறானுங்க. தோற்று போகிறப்ப கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் இருந்தால் வெஸ்ட்கம் கொடுக்குற ஒரே கிளப் ஆர்சனல் தான். அதை நான் வந்து இந்த பதிவு பண்ண விரும்பிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் கோனா பி அ வெரி இம்பார்ட்டன்ட் சீசன் பட் ஃபார் Arteta. But as a board, I don't think he has any pressure. But from the fans, we are giving him pressure. And we would like to see our squad back in the Champions League because we deserve to be there. And as fans, இவ்வளோ வருஷமாக நாங்கள் வந்து உனக்கு தெரியும் அந்த ஃபீலிங், இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கும்போதும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ திங்க் we deserve to be there. Don't you think? What do you think is a good season for Arteta? A good season is Arsenal getting back into the Champions League. No trophies doesn't matter, but getting back into the Champions League. ஏன்னா Arsenal have not been in Champions League for 4-5 seasons now. 7 seasons. 7 seasons now. But ரொம்ப க்ளோஸா வந்து மறுபடியும் இல்லாம போயிருச்சு. But I certainly think at least ஒரு ட்ரோஃபி ஃபைனலுக்காச்சு போகணும். Apart from Champions League. Champions League is a must. அது ஒன்றும் டவுட்டே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ட்ரோஃபியோட ஃபைனல் ஆச்சு போகணும். With them getting Tielemans who gives more experience. With them getting Gabriel Jesus which gives more experience. And இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் now இனிமேல் திருப்பி யங்ஸ்டர்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ அடுத்த சீசன் ரியலிஸ்டிக்கலி சாம்பியன்ஸ் லீக்கை தவிர ஏதாச்சும் ஒரு ட்ரோஃபி ஜெயிக்கிறதுக்காக ஃபைனல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீ சொல்றது கரெக்ட். அட்லீஸ்ட் இஃப் நாட் ஜெயிக்கிறது இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு ஃபைனல்ஸ் போனால் அது ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் தான். அட்லீஸ்ட் ஒரு ரன்னர்ஸ் அப்போ முடிக்கிறாங்க. ஸோ ஒரு அச்சீவ்மெண்ட். ஸோ ஐ திங்க் தே ஷுட் எதர் எனி டொமஸ்டிக் கப் ஒரு இல்லைனா யூரோப்பா லீகுமே நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியாது. அதுக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக ஒரு ஃபைனல்ஸ் போனால் ஒரு ஆர்டர் அச்சீவ்மெண்ட் தான். எக்ஸாக்ட்லி. ஸோ திஸ் இஸ் த சீசன் இன் ரிவ்யூ ஃபார் ஆர்சனல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யுனைடெட் பற்றி ஏதாச்சும் ஒரு கமெண்ட் உங்களுக்கு இருக்குது, ஆர்சனலை பற்றி இல்லை நீங்கள் தப்பாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். பட் அது கமெண்ட்டில் ஏன் அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய பேர் இல்லை ப்ரோ இது தப்பு, இது நீங்கள் இது இந்த பிளேயரை போட்டிருக்கலாம், இந்த பிஎஃப்ஏ டீமில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. அதே மாதிரி எந்த வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறோம். ஏதாச்சும் தப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் அதனோட கமெண்ட்டு கொடுங்க. பட் மறக்காமல் முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். எங்களுக்கு அதிகமான ரீச்சே உங்கள் மூலியமாக வருமே தவிர நாங்கள் என்ன பண்ணாலும் எங்களுக்கான ரீச் முடிஞ்ச அளவு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பட் உங்களுடைய ஹெல்ப் எங்களுக்கு இதில் தேவை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் நீங்கள்லாம் வாட்ஸ்அப் குரூப்ஸ்குள்ளே பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஆஸ் யூஷுவல் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களோட லைக்ஸ் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்களோட வீடியோ நிறைய வியூஸ் வர வைக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ நாங்கள் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக பார்த்து ரிப்ளை பண்ணுவோம். ஸோ உங்களோட தாட்ஸ் நீங்களும் சொன்னீங்களா எங்களுக்கும் ஒரு ஃபன் கான்வர்சேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கீப் commenting on our video and also we will see you again in another exciting episode. So until then, this is Subhash signing off. This is Gautam. Take care.